கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம பார்க்கக்கூடிய காரியம், தேவன் நமக்கு ஊற்றும் ஆதாரமாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் பல தேவைகளை தினமும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். எல்லா தேவைகளுக்கும் ஊற்று அவர்தான் நமக்கு ஒரு சோர்ஸாக இருக்கிறார். உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களை நோக்கி இருக்கும் பொழுது, பொருளாதார ரீதியிலே சில காரியங்களை நோக்கி இருக்கும் பொழுது, சில வரவுகளை நோக்கி இருக்கும் பொழுது, இதன் மூலமாக நமக்கு இந்த காரியம் கிடைக்கும், இதன் மூலமாக நாம் எதிர்பார்த்து இந்த பணம் நமக்கு கிடைக்கும், நாம் வேலை செய்கிறோம், இதன் மூலமாக நமக்கு சம்பளமாக கிடைக்கிறது, நாம் தொழில் செய்கிறோம், இதன் மூலமாக நமக்கு லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் சில மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் நம்ம செய்யக்கூடிய காரியங்களையும் நம்பி தான் நான் இருக்கிறோம். ஆனால் எதை நம்பி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனே நமக்கு ஊற்றும் ஆதாரமாக இருக்கிறார். நமக்கு வரக்கூடிய அனைத்து காரியங்களும் அது பார்த்திங்கன்னா சுகமாக இருக்கலாம், ஒருவேளை சமாதானமாக இருக்கலாம், ஒருவேளை பணமாக இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் அவர் தான் சோர்ஸ். உங்களுக்கு அது அவர் மூலமாக தான் நமக்கு உண்டாக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்படுது உங்களுக்கு. அப்போ நாம் மனிதர்களை சார்ந்து இதன் மூலமாக தான் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த காரியத்தின் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த மனிதர் கூட நான் இருந்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆசீர்வாதம் வந்துடும், ஒருவேளை இந்த நாட்டில் நான் வாழ்ந்தேன் அப்படின்னா எனக்கு ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னு சில நேரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோன்னா, நமது நம்பிக்கையை மனிதர் மேலேயும் சூழ்நிலை மேலேயும் அந்த இடங்களின் மேலேயும் நம்ம சுற்றியுள்ள காரியத்தின் மேலேயே வைத்து அதை சார்ந்தே வாழ்கிறவங்களுக்கு நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படித்தான் நிறைய நேரங்களில் முடிவெடுக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு ஊற்றும் ஆதாரம் நம்மளுக்கு எங்கேருந்து எல்லா காரியமும் கொடுக்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா, பரத்தின் ஜோதிடத்திலிருந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. எல்லா நன்மைகளும் நமக்கு பரத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ நம்ம அவரையே நாம் ஆதாரமாக வைத்து நாம் வாழ வேண்டும். எப்போனாலும் சரி, we should go back to the Lord. அவர் தான் எனக்கு இந்த காரியத்தை செய்து கொடுக்க போகிறார், இந்த திருமணத்தை அவர் மூலமாக தான் நடத்த முடியும், இந்த காரியத்தை அவர் மூலமாக தான் செய்ய போகிறேன் நான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் சுற்றியுள்ளவர்களையும் பார்ப்பதை விட்டுட்டு நம்முடைய கண்களை எங்கே எடுத்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தின் அடிப்படையில் தேவனுக்கு முன்பாக தேவனை சார்ந்து அவருடைய ஆற்றல், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவரால் என்னென்ன காரியம் முடியும், அவர் நமக்காக செய்து முடித்திருக்கிறார் என்ற காரியத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு நாம் எதிர்பார்த்திருக்கும் காரியம் ரொம்ப சாதாரணமாகவும் இலகுவாகவும் முடியும். உங்களுக்கு ஒரு வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 8:6. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பாருங்க, அவர் நமக்காக இருக்கிறார், நாமும் அவருக்காகவே படைக்கப்பட்டிருக்க. உங்களுக்கு 2 பேருக்கு ஒரு மியூச்சுவலாக அவர் நமக்காகவே இருக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். அதாவது பிதாவாகிய ஒரே தேவன் தான் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. இந்த சகல காரியங்களும் நாம் சார்ந்திருக்கிறோம், நான் நம்புகிற அந்த தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். அவருக்காக, இந்த தேவனுக்காக தான் நாமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாக தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களுமே உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அப்போ அவர் மூலமாக தான் நாம் உண்டாயிருக்கிறோம். அப்போ அவர் பார்த்து கொள்வார். அப்போ அவருக்காக நாம் இருக்கிறோம், நமக்காக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவர் நமக்காக சகலத்தை உண்டாக்கின தேவன். அப்போ நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் தேவனாக தான் இருப்பார். உங்களுக்கு அவரை சார்ந்து நம்ம வாழக்கூடியவங்களாக இருக்கிறவங்களுக்கு அவரை நோக்கி பார்த்து, அவர்தான் எனக்கு ஊற்றும் ஆதாரம், இந்த காரியம் எப்பேற்பட்ட ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு காரியத்தை நிகழ்த்த வேண்டுமானாலும் சரி, நாம் யாரை சார்ந்து இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா, இந்த தேவாதி தேவன் அவருடைய மகிமை
அவர் செய்த காரியங்களை, அவர் செய்த அற்புதங்களை, அவர் என்னென்ன காரியங்களாக வேதாகமத்தில் அவரை பற்றி போடப்பட்டிருக்கோ அவரை பற்றிய அந்த அறிவு, அவர் எப்பேற்பட்டவர், நமக்காக சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்ற அந்த அறிவு, அந்த காரியத்தை மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் நாம் முன்னேறக்கூடியதாக இருக்கும். முன்னேற்றம் வேண்டும் என்றால் அவரை சார்ந்து வாழணும். ஒருவேளை ஒரு சிறிய காரியத்தை நம்பி நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா உங்கள் கண்களை அது மூலமாக தான் வரலாம், அதனால் தவறு கிடையாது. அதன் மூலமாக வருவதை, அதை சார்ந்து நாம் இந்த உலகத்தை சார்ந்து வாழ்வதை விட நாம் எதை சார்ந்து வாழும்னா தேவாதி தேவன் அவருடைய காரியம், அவர் செய்யக்கூடிய வல்லமை, அவருடைய வல்லமையை சார்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கணும். அதனால தான் நிறைய வசனங்கள் நம்மளுக்கு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் உங்களுக்கு சங்கீதத்தில் சொல்கிறாரு, சங்கீதம் 37:3 சொல்லுது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள், கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தில் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ நம்மளுக்கு வாய்க்க பண்ணக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். உங்களுக்கு அவர் நமக்கு செய்த காரியத்தை நினைத்தாலே நாம் மன மகிழ்ச்சியாக தான் இருக்க முடியும். உங்களுக்கு நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அழுக வேண்டிய அவசியம் இல்லை, நாம் துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் பயப்பட அவசியம் இல்லை. காரணம் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்த தேவனாக இருக்கிறார். அப்படி அந்த ஞானம் நம்மளுக்கு இருந்தால் தான், அந்த வெளிப்பாடு நம்மளுக்கு இருந்தால் தான் கர்த்தரிடத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்போ ஒருவேளை சில நேரத்தில் இந்த காரியம் இத்தனை வருஷமாக எனக்கு நடக்கலையே என்று சோர்ந்து போய் நாம் ஒரு கஷ்டத்தின் மத்தியிலையும் கவலைகள் மத்தியிலும் வாழ்ந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கலன்னு அர்த்தம். தேவன் இந்த பிரச்சனை எனக்கு அவரால் தீர்த்து கொடுக்க முடியும் என்று நம்பிக்கை இல்லாத பொழுது தான் நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போவோம். அவர் மேலே நம்பிக்கை இழந்து நாம் சூழ்நிலையை பார்த்து இது ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது, எனக்கு இதை செய்து முடிக்கிறதுக்கு திராணி இல்லை என்று நாம் முடிவெடுத்து நாம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நாம் சோர்ந்து போகிறோம், கவலையாக இருக்கிறோம், பயப்படுகிறோம், எதிர்கொள்ள ரொம்ப சோகமாக இருக்கவங்களுக்கு. அதனால தான் மன மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், அந்த தேவனை பற்றிய அந்த ஞானம், தேவன் நமக்கு வல்லவர், எனக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார். அதனால் சொல்றதே கர்த்தர் மனமகிழ்ச்சி, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் இருதயத்தின் வேண்டுதல், இருதயத்தின் மூலமாக நீ எதற்காக ஜெபித்திருக்கிறாயோ அதை நிறைவேற்ற தேவனாக இருக்கிறார். அவர் உனக்கு அருள் செய்வார். இருதயத்தின் வேண்டுதல், நாம் பலவிதமான காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம், அந்த காரியத்தை வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறோம், அதை அவர் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார், அருள் செய்கிற தேவனாக இருக்கிறார், அதை முடித்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் மேலே கண்களை வைத்திருந்தோம், அவரை நோக்கியிருந்தோம், அவரை பார்த்து கொண்டிருந்தோம், அவர் சொல்லக்கூடிய வசனத்தையும் வார்த்தையும் நாம் காத்து கொள்வோமானால் நாம் அதை சார்ந்து வாழ்கிறார். இருக்கவங்களுக்கு சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. அதான் சொல்வார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர்கிட்ட சப்மிட் அவர் செல்ஸ். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி அதை அவரிடத்துல நம்ம கொடுத்துடணும். அவரிடத்துல கொடுக்கும்போது கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். நினச்சி பாருங்களேன், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வாய்த்து கொண்டே இருக்குதுன்னு வச்சுங்களேன், அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா மன மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தர் மேலே, கர்த்தர் தான் ஊற்றும் ஆதாரம் என்று நாம் நம்ப வேண்டும். ஹீ இஸ் எ சோர்ஸ் ஃபார் எவ்ரிதிங், ஹீ வில் கிவ் மீ ஸ்ட்ரென்த். அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார். அவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவரை தான் நான் ஒவ்வொரு நாளும் சேவிக்கிறேன். அந்த தேவன் எனக்குள் வாசம் செய்து எனக்கு தேவையானதை செய்து கொடுப்பார். அவர் எனக்கு ஆலோசனை கர்த்தராக இருப்பார் என்ற அந்த ஞானம் அவர் மேலே வைக்கும் பொழுது நாம் கடந்து போகக்கூடிய பாதைகள் எல்லாமே இலகுவாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம வாழ்க்கையில் ஒன்று மாற்றி நம்ம அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு ஆளாக இருப்பவங்களுக்கு
அதனால தான் பிலிப்பியர் 4 அதிகாரம் 14-19 சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் தேவன், நம்முடைய தேவன், அவர் தான் எனக்கு நிறைவேற்ற போகிறாரு, அவர் தான் எனக்கு ஊற்றும் ஆதாரம், ஹீஸ் அ சோர்ஸ் ஃபார் மீ அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம யோசித்து கொண்டிருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே இப்பொழுதே இன்றே உங்களுக்கு நிறைவாக்குகிற தேவன், எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற தேவன் இருக்கிறார். உங்களுக்கு ஒருவேளை கடனில் ரொம்ப கடன் இருக்கும்போது இந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கப்படும். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். உன் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க. உங்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ என் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் பார்த்தீங்கன்னா, அது இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், இந்த உலகத்தில் உள்ள அவ்வளவு காரியமும் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது, எல்லாமே அவருடைய காரியமாக இருக்குது. உலகத்தில் அனைத்து காரியங்களும் அவர் தான் சிருஷ்டிப்பின் தேவன். அவர் பார்த்தீங்கன்னா பழுகி பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். இருக்கிற கொஞ்சோடு இருந்தால் கூட அதை பெருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆனால் உலகமே அவர்கிட்ட இருக்குது. ஒருவேளை பற்றாமல் போனால் கூட அதை பெருக்கக்கூடிய வல்லமே அவர்கிட்ட இருக்குது. உங்களுக்கு தேவையை சந்திக்கிற தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து உங்கள் கடன்களை தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை அவருக்குள், இயேசுவுக்குள் இருக்குது. அவரை நம்பி இருக்கணும். உங்களுக்கு ஒரு பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கடன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பலத்தை வைத்து உங்களுடைய திறமைகளை வைத்து யோசித்தீங்க அப்படின்னா அதை எப்படி அடைக்க முடியாதா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கைக்குள்ளே போயிடுவோம். உங்களுக்கு முடியாது என்று தான் நிறைய நேரத்தில் சொல்லும். உங்களுக்கு மனசு ஆத்மா சொல்லும், உங்களால் முடியாது, இது முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்களும் அவரும் சேர்ந்து, அவர் எனக்கு ஆலோசனை கொடுப்பார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுப்பார், அவர் நான் செய்யக்கூடிய காரியங்களை வாய்க்க பண்ணுவார், அவரே என்னை ஊற்றும் ஆதாரம், அவருடைய ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் என்னுடைய காரியங்களை அவர்கிட்ட கொடுத்துட்றேன், அவர் எனக்காக எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார், இருதயத்தின் நினைவுகளை அவர் வாய்க்க பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று அவர் நம்பி நம்ம செய்யும் பொழுது அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் நம்மளுக்கு வேலை பார்க்கும். எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் கட்டி தீர்க்கக்கூடிய கர்த்தர் அதற்கான வல்லமை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். நமக்குள்ளே ஒரு வல்லமை வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு வல்லமை கிடையாது. அந்த வல்லமை வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பொக்கிஷமாக நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நாம் அதை உணர்வுகளாக இருக்கோம். நிறைய நேரத்தில் நம்ம அதை உணர்வது இல்லை. நமக்குள்ளே ஒரு வல்லமை இருக்குது என்று நாம் பல நேரங்களில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை யோசித்து பார்ப்பதில்லை. நாம் பார்த்தீங்கன்னா சுயமாக தனி மனிதனாக நாமும் இந்த நம்மை சுற்றி உள்ளவர்கள் இந்த சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே தான் நம்மளை பற்றி யோசிக்கிறோம். பட் நமக்கு we have a divine connection with the supernatural God. யாரோட கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது நம்மளுக்கு என்ன கனெக்ஷன்ஸ் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் நேச்சுரல் காட் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் நமக்கு ஆற்றலை கொடுப்பார். அவருடைய ஆற்றலை நமக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு அவருடைய ஆற்றல் நினச்சி பாருங்கள். அவருடைய ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வார்த்தைகளால் இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன். வெளிச்சம் கிடவுது என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாயிற்று. ஒவ்வொரு காரியத்தையும் வார்த்தையினால் உண்டாக்கின தேவன். அதே தேவனுடைய வார்த்தையை நாமும் தேவனுடைய வசனத்தில் எடுத்து அதை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் பொழுது உருவாக்கப்படும். நம்ம நாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம், தேவனுடைய வார்த்தையை நாவில் வைத்து நாம் பேசி அவர்களிடத்தில் நாம் சொல்லும்போது விண்ணப்பிக்கும் பொழுது, அந்த வசனத்தை மீண்டும் நாம் வாயிலிருந்து சொல்லும் பொழுது அந்த காரியம் உருவாக்கப்படும். அந்த வல்லமை நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கவங்களுக்கு. அதனால சொல்றது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அந்த கிறிஸ்து பலப்படுத்துகிறார். நம்மளை வீக்கெண்ட் பண்ற கிறிஸ்து கிடையாது. நம்மளை பலவீனப்படுத்துகிற கிறிஸ்து கிடையாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அப்ப நான் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை விட கூட தான் செய்வேன்.
கூடத்தான் செய்வேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுக்கிற தேவனாகிற. அனைத்து காரியங்களும், சில காரியங்களை தான் உன்னால் செய்ய முடியும், இது உனக்கு வாய்க்காது, இந்த காரியம் தான் உனக்கு செய்ய முடியும், உனக்கு இது வாய்க்காது, உனக்கு கர்த்தருடைய சித்தம் இல்லை, இது உனக்கு செய்ய முடியாது, இந்த காரியம் உனக்கு அப்பாற்பட்டது, உன்னுடைய தகுதிக்கு மிஞ்சிய காரியம் அப்படின்னு நீங்கள் எதையுமே யோசிக்க தேவையில்லை. காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காரியத்தை என்னால் செய்து முடிக்க முடியும்னு சொல்லி அந்த பலன் உங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த வசனத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று நம்ம சொல்லணும். உங்களுக்கு சோர்ந்து போக தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில் சோர்ந்து போக தேவையில்லை. காரணம் ஒருவேளை சில நேரம் சோர்வு வந்துச்சு அப்படின்னா நாம் வசனத்தை மீண்டும் கேட்டு வாசித்து அதை உட்கொண்டு இருதயத்துக்குள்ள அந்த வசனத்தையும் இந்த நமக்கு நம்பிக்கையான அந்த வாக்கு தத்தங்களை உள்ளே வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சோர்வு விலகிடும். சோர்ந்து போக மனிதனுக்கு சோர்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலையை பார்த்து சோர்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து உடனே நம்ம விடுதலை, அதுக்குள்ளே போயிடக்கூடாது. அதுக்குள்ளே மீண்டும் மீண்டும் அந்த சோர்வான காரியங்களை யோசித்து மீண்டும் சோர்வுக்குள்ளே போகாமல் அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால அந்த வசனத்தை எடுத்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வசனம் உங்களுக்கு ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் படிக்கிறேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை. பூமியை சிருஷ்டித்தவர் அவர் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதும் இல்லை, அதை நீ அறியாயோ. அவர் சோர்ந்து போக மாட்டார். அவர் சோர்ந்து போக மாட்டார், இளைப்படையவும் மாட்டார். உங்களுக்கு இளைப்படைவதும் இல்லை, இதை நீ அறியாயோ. ஃபர்ஸ்ட் we should know. நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ. இதை நீ கேட்டதில்லை என்றால் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவருடைய புத்தியை நம்ம ஆராய்ந்து அவருடைய புத்தியை நம்ம ஆராய்ந்துலாம் பார்க்க முடியாது. அவர் எவ்வளவு புத்தி இருக்குது, எவ்வளோ ஞானம் இருக்குது, எவ்வளோ காரியங்கள் அவர் மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம் சொல்லி நம்ம ஆராய்ந்து முடியாத ஒரு காரியம். அவர் சோர்ந்து போக மாட்டார். அவர் ஒரு ஆராய்ந்து முடியாத ஒரு புத்தியை உள்ள ஞானத்தான் தேவனாக இருக்கிறார். அப்புறம் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. அப்போ சோர்ந்து போகிறோம் அப்படின்னா அவருக்கு பலன் கொடுக்கிறார். அப்போ மக்கள் சோர்ந்து போவாங்க, சோர்ந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதான் அவர் சொல்கிறார். இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு, சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு சோர்ந்து போகாமல் இருக்க அவர் பார்த்தீங்கன்னா பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காரியத்தை எப்படி செய்து முடிப்பேன், இந்த பிஸ்னஸை நஷ்டமாக போயிட்டுருக்கு, இதை லாபகரமாக எப்படி கொண்டு வரேன் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு பலத்தை கொடுக்கிற தேவன் உங்களுக்கு கூட இருக்கிறார். இயேசுவே ஆண்டவர் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை உள்ளே கொண்டு வாங்க. கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லுங்க. அவர் எனக்காக மரித்தார், 3 நாள் உயிரோடு எழுந்தார் என்று அதை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். வாயை திறந்து சொல்லுங்க, அந்த இயேசு உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா இயேசுவே ஆண்டவர் என்று சொன்னால் போது உங்களுக்கு, அவரை நான் விசுவாசிக்கிறேன், இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், சிலுவையில் அறையப்பட்டு என் பாவங்களுக்காக மரித்து இன்று உயிரோடு இருக்கிறார்ன்ற ஒரு காரியத்தை நீங்கள் விசுவாசித்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அடுத்த வசனம் சொல்லுது 30ஆம் வசனம், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இளைஞர்கள் சாதாரணமாக இளைப்படைய மாட்டாங்க, அவங்க கூட இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிப வயசில் கூட இடறி விழுவார்கள். வயசானவங்க தான் இடறி விழுவார்கள் கிடையாது, வாலிபர் கூட இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. பாருங்க, ஒரு யூத் கூட அவங்க கூட இடறி விழுகலாம், அவங்களுக்கு கூட ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கணும், அவரே ஊற்றும் ஆதாரம் என்று காத்திருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலனடைந்து கழுகளைப் போல் சட்டைகள் அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரென்த் எப்படிப்பட்ட ஸ்ட்ரென்த்துன்னு பாருங்கள்.
இளைஞர்களுக்கு கூட அந்த ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு நமக்கு எப்படி கொடுக்கப்படுது பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ, நாம் கர்த்தருக்கு காத்திருந்து அவர்தான் என்னுடைய ஊற்றும் ஆதாரம், இந்த காரியத்தை நான் அவர்கிட்ட ஒப்படைத்திருக்கிறேன், அவர் எனக்கு இந்த காரியத்தை செய்து முடிப்பார் என்று நான் அதை விசுவாசிக்கும் பொழுது அது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புது பலன். காட் இஸ் கிவன் யூ நியூ ஸ்ட்ரென்த். புது பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். புது பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஒருவேளை இப்போ இருக்க ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா, நகர முடியல, வீக்காக இருக்குது பாடி அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அதிலேருந்தும் கண்ணில் எடுத்துட்டு, நீரே ஊற்றும் ஆதாரம், நீரே எனக்கு பலன் தருகிறவர், என் உடல்நிலை இப்போ வந்து சரியாகணும், இந்த பார்ட்ஸ்லாம் இன்றைக்கி வீக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பட் கர்த்தர் வந்து கழுகுகளை போல் சட்டில் எடுத்து எழும்புவார்கள் என்று போடப்பட்டிருக்கவங்களுக்கு எனக்கு அந்த உடைய பலனடைந்து கழுகுகளைப் போல் சட்டையில் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஓடினா கூட வாலிபர் கூட இதாயிருவான்னு போட்டிருக்கு. ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருந்து இந்த பலத்தை பெற்று பார்த்தீங்கன்னா, ஓடினாலும் இளைப்படையார்கள். ஓடினா கூட நம்ம வந்து will not be tired. That's what the Bible says. நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நடந்து போனால் கூட சோர்வுன்றது வார்த்தையில் வந்து மன ரீதியாலும் சரி, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்னாலும் சரி, மைண்ட் ரீதியினாலும் சரி, ஆவிக்குள்ளாலும் சரி, நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. நாம் வந்து ஃபிசிக்கலாகவும் சோர்ந்து போக தேவையில்லை. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நமக்குள்ள இருக்கனால we have the strength. அதான் மத்தேயு 6:25 சொல்லுது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷத்தவர்கள் அல்லவா. கர்த்தர் பாருங்க, உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வசனம். பல தடவை இந்த வசனம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா கூட, இந்த வசனத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுது அது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெளிப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கும். உங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த வசனம் வந்து நம்மளோட பேசும். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை இந்த வசனம் கேட்க தெரிந்திருந்தால் கூட, இன்றைக்கு சூழ்நிலைக்கு இந்த வசனம் வந்து உங்களுக்கு எப்படி பேசும்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம் என்று ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்கள் என்று அறியீர்களா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சிகளை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்போட்டுகிறார். அவர்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. பாருங்க, பறவைகளை பார்க்குற, ஆகாயத்து பறவையை பாருங்க, அவர் வந்து டீச் பண்ணுறார், அது பறவையை பாருங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள், ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, அது களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆகையால் உங்கள் பரமபிதா அதையும் அவர்களையும் கர்த்தர் பிழைப்பூட்டுகிறார். அப்போ நம்மை பிழைப்பூட்டுகிற தேவன், அதை பார்க்கிலும் மேலானவர்கள் மனிதர்கள். அப்போ நம்மை பிழைப்பூட்டுகிற தேவன், அவருடைய வார்த்தையினாலே பிழைப்பை பார்த்தீங்கன்னா, தேவன் பார்த்தீங்கன்னா அவர் வார்த்தையின் மூலமாக, வார்த்தையால் பிழைப்பான் அப்படின்னு போடப்பட்டவர்களுக்கு, அந்த வார்த்தையின் மூலமாக பிழைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கிது. உங்களுக்கு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையால் பிழைப்பான். அந்த வார்த்தை மூலமாக நாம் பிழைக்கக்கூடிய வாழ்க்கை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கவலைப்படுவதனாலே உங்களுக்கு எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நுறுக்கிறதும் இல்லை என்றாலும் அதாவது கர்த்தர் வந்து அவைகளுக்கு போதிக்கிற தேவன். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், எல்லாவற்றையும் அவங்கள வந்து அவ்வளோ எவ்வளோ இருக்கும். அதே மாதிரி தான் கவலைப்படாமல் இருக்கும் பொழுது நாம் கவலைப்படாமல் பிழைப்பூட்டுகிற தேவனாக இருக்கிறார். மென்மேலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். சோர்ந்து போவர்களுக்கு கர்த்தர் வந்து பலனை கிடைக்கிறார். அவருடைய பலன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பலத்திலிருந்து நாம் வாழ்க்கையை அடுத்தடுத்து இப்போ இருக்கமோ அடுத்த லெவல் கொள்ளும்போது திரும்பி பார்த்தோம்னா ஒரு 5 வருஷம் கழித்து நிறைய தூரம் வாழ்க்கையில் தேவனோடு பிரயாணம் பண்ணி சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட
வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, உண்மையே நோக்கியிருக்கேன் கர்த்தாவே, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உண்மையே நோக்கியிருக்கிறேன் கர்த்தாவே. நீரே சோர்ந்து போருக்கு பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் எல்லா காரியத்தையும் பொறுப்பேற்று கர்த்தாவே, மனதின் நிறைவுகளை நீர் அருள செய்கிறவராக இருக்கிறீர். ஒரு இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு கர்த்தாவே, அவர்கள் மனதில் உள்ள வேண்டுதல்கள் ஒருவேளை சரீரத்திற்காக இருக்கலாம், இப்பொழுது சுகத்தை கட்டளையிடும் கர்த்தாவே. சுகம் உம்முடையது கர்த்தாவே. சுகம் அவர்கள் பெற்றதற்காக நன்றி, சுகத்தை பெற்றதற்காக நன்றி. ஒருவேளை சோர்வு விட்டிருந்தாலும் கர்த்தாவே, மன ரீதியாக சோர்வு விட்டிருந்தாலும் சரி, சரீர ரீதியாகவும் சோர்வு விட்டிருந்தாலும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக அந்த சோர்வு இப்பொழுதே விலகி அதுக்கு வேண்டிய பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். அந்த பலத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவே ஆண்டவர் மூலமாக கிடைத்த பலன், அந்த பலன் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பலன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலன், சமாதானத்தை சம்பாதிக்கான பலன், உங்களுக்கு சரீர சுகத்தை சம்பாதிக்கான பலன், அது தேவ பலன் உங்களோடு அமர்ந்திருந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து இப்பொழுதே முடித்ததுக்காக நன்றி. ஒரு நன்றி சொல்லுங்க. இப்பொழுதே உங்கள் காரியம் வாய்த்து விட்டது. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் இப்பொழுது வாய்த்து விட்டது. அதற்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரட்சிக்கிற தேவன் எல்லா காரியங்களையும் உயர்வான இடத்திற்கு இன்று முதல் உங்களுக்கு கொண்டு போய் வைப்பார். அவரை நம்புங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.